السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ர்களினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இந்த துஆவை 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய உதவிகள் நம்மை வந்தடையும். அதே போன்று அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து அவனுடைய ரஹ்மத் நம்மை வந்தடையும். நம்முடைய எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் வெள்ளி இரவாக இருந்து கொண்டிருக்கின்றது. இஸ்லாமிய முறைப்படி ஒவ்வொரு நாளும் ஆரம்பமாகுவது சூரிய மறைவதிலிருந்து, அதாவது மஹ்ரிபுடைய நேரத்திலிருந்து ஒவ்வொரு புதிய நாளும் ஆரம்பமாகின்றது. நாம் இன்று மஹ்ரிபுக்கு பின்னால் உள்ள நேரம் அது அடுத்த நாள் ஜும்ஆவுடைய நாளாக இருக்கின்றது. இந்த இரவிலே ஏராளமான சிறப்புகள் இருக்கின்றது. அதாவது சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவது மிகச்சிறந்த ஒரு சுன்னாவாக இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்ஆவுடைய நாள் வந்தால் சூரத்துல் கஹ்ஃபை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். சூரத்துல் கஹ்ஃபை யார் ஓதுகிறாரோ அடுத்த ஜும்ஆக்கிடையில் அது ஒளியாக இருக்கும் என்று கூறினார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாம் இந்த சூரத்துல் கஹ்ஃபை ஓதுவோம். அதே போன்று இந்த துஆவை நாம் 70 தடவைகள் ஓதுவோம். மிக முக்கியமான ஒரு துஆ, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலைமைகளையும் சீர்படுத்தி தரக்கூடிய மிகவும் சிறந்த ஒரு துஆ. இந்த துஆவை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான். என்ன துஆ என்றால், அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய, அல்லாஹும்ம க்ஃபிர்லி வர்ஹம்னி வதுப் அலைய என்று வரக்கூடிய இந்த துஆவை நாம் 70 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் இந்த துஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்த மாற்றத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்.